நாங்க பாப்பாவுல இருந்து வரோம்னா. சரி, 2 காளை வாங்கியிருக்கீங்களா? ஆமா வாங்கியிருக்கோம். எதுக்காக? உழவு மரம் அடிக்கிறதுக்கு. சரி, விவசாயத்துக்கு உழவு எப்படி மரம். எதிர்பார்த்து வந்தீங்க இன்னைக்கு? நாங்க இன்னைக்கு சந்தையில மாடு வாங்கிட்டு தான் வந்து வாங்கிட்டோம். வருஷத்து முத நாள் சித்திரை 1. ஆமா நீங்க மாசப்பிறப்பா மாடு வாங்க நினைச்சா வாங்கிட்டு நல்லபடியா அமைஞ்சிட்டு. சரி, அதே மாதிரி நீங்க நினைச்ச மாதிரி அமைஞ்சு. ஆமா அமைஞ்சிட்டு. மாடு எப்படி காளை இருக்கணும், என்ன விலையில இருக்கணும், ஏதாட்டி எதிர்பார்த்து வந்தீங்களா? ஆமா 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 60 ரூபாய்க்குள்ள மாடு வாங்கன்னு பார்த்து எதிர்பார்த்து வந்து அதே மாதிரி வாங்கிட்டோம். சரி, இதெல்லாம் பல்லு எப்படி இருக்கு? பல்லு 4 பல்லு. 4 பல்லு. 4 பேர் கண்ணுக்குட்டி. சரி, இது ஏற்கனவே கிடந்தது வந்து உழவுல தான் கிடந்துச்சா? ஆமா ஆமா உழவு மரத்தாண்டு ஏற்கனவே ஒரு இடத்துல அடிச்சுட்டு தான் இருக்கு. ஆமா அந்த மாடு. இந்த மாட்டோட சிறப்பு சொல்லுங்க. இவ்வளவு மாடுகள்ல தூக்கிருக்கீங்க. ஆமா அந்த மாடு 4 பல்லு கண்ணுக்குட்டி. நாளைக்கு என்னைக்குனாலும் நல்ல வளப்பேர் மாடு, நல்ல பருமாடா உயரமாவும் மாடு. நல்ல உயரமா நல்ல வளரும், நல்ல கெட்டு வைக்கும் மாடு. அதனாலதான் இது வயிறு என்னைக்கு நம்ம பணம் போவாது. ஆமா நம்ம என்னைக்கு நம்ம பணம் போவாது. குணம் எல்லாம் எப்படி இருக்கு? குணமா நல்ல குணமா இருக்கு. நல்ல குணமா. இவ்வளவு மாடுகள்ல பிடிச்சு போச்சு இது. ஆமா மாடுல பிடிச்சு போச்சு. ஆமா சரி, என்ன விலை சொன்னாங்க? எப்படி என்ன விலையில இருந்து ஆரம்பிச்சு என்ன விலையில முடிஞ்சது? மாடு 65 ரூபாய்க்கு மேல சொன்னாங்க. சரி, மாடு 57 ரூபான்னு முடிஞ்சது. 57. முத விலை எவ்வளவு வச்சீங்க? முத விலை வச்சு மாடு 50 வச்சு 54 வச்சு 57 முடிஞ்சது. 57. ஆமா விலை எல்லாம் ஓரளவு நல்லா பிடிச்சிருக்கா? ஆமா விலை எல்லாம் பிடிச்சிச்சு. பூச்சி வியாபாரி கருத்தப்பாண்டி மேலப்பாளையத்துல பாப்புலரான ஆளு. அண்ணன் இன்னைக்கு எவ்வளவு மாடுகள் கொண்டு வந்தீங்க? 2 கொண்டு வந்தா 1 கொடுத்துட்டு 1 ஒண்ணுதான் கிடக்கு. நல்ல தரமா இருக்கா? இது என்ன ரகத்துல? கெச்சப், ஒரிஜினல் கெச்சப் தான். ஒரிஜினல் கெச்சப்பா. கலர் வித்தியாசமா இருக்கா? கலர் வித்தியாசம். கலரு அந்த சந்தன பிள்ளை கலர்ல. ஆமா. ஈத்து எத்தனாவது ஈத்து? கண்ணுக்குட்டி என்ன கண்ணுக்குட்டி? 2000 கிடையாது. 2000 காளை கண்ணு. ஆமா. 1 மாசம் இருக்குமா? 1 மாசம் இருக்காது. 40 நாள், ஒரு 25 நாள் அவ்வளவுதான் இருக்கும். கொப்புளே இப்பதான் வந்து. ரைட். பால்லாம் எவ்வளவு இருக்கும்? பால் 2 நேரம் 10 லிட்டர் வரும். நீங்க சொல்றதா? நான் சொல்றது. நீங்க சொல்றது கறந்த மாடு தானே. கறந்த மாடு. சரி, இந்த மாட்டோட சிறப்பு என்ன சொல்லுங்க எனக்கு? சிறப்பு நம்ம சொல்ற பால் இருக்கும். அம்சமான மாடு. சில மாட்டை மாதிரி தொப்பல் கிடையாது. ஒரு குட்டி வைக்க போட்டா போறோம், வயிறு முட்டிடும். சரி, மாடு குணம் பைய பாருங்க, கையெழுத்து பாருங்க, ஒண்ணும் செய்யாது. குணம் இழுத்து பாருங்க. இழுங்க 4 காமியம் நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. அம்சம் என்ன? ஒரு 8 கூட வைக்கல. கைய வச்சா ஒரு 8 கூட படுத்துக்கிட்டே பிச்சலாம் தப்பு இல்ல. சரி, என்ன 4 காமியம்? பைய நான் அவரும் செக் இழு 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 4 காமியம். பைப் மாதிரி. சூப்பர். இழு 4 காமியம். எங்க கேட்கும் ஒரு ஆள் வந்துட்டு நம்ம வீடியோ எடுக்கோம். விலை எப்படி கிடக்கு? விலை எப்படி கிடக்கு? அதான் 50 ரூபா சொன்னேன். சரி, 43 கேட்காங்க. கொடுக்கல. இன்னும் எவ்வளவு வந்தா கொடுக்கலாம்? ஒரு 47, ஒரு 2 ரூபா குறைச்சு கொடுத்துடலாம். 47. ஆமா 47 அப்படிங்காங்க. வெயில் மழை எல்லாத்துக்கும் பக்காவா பொருந்தும். வெயில் தாங்காதமான இதுக்குள்ள அப்படியே ஆடும். அதிலே பாத்துக்கலாம். சுழி சுத்தம் எல்லாம் பக்காவா இருக்கு. கிடையாது. இது முக்குடல்ல இருந்து வரோம். முக்குடல் பக்கத்துல இருந்து வரோம். இது வீட்டுல உள்ள மாடா? ஆமா வீட்டுல. வியாபாரி கிடையாது, வீட்டுல உள்ளது. ஆமா. சரி, ரைட். விற்பனை கொண்டு வந்துட்டீங்களா? ஆமா விற்பனை கொண்டு வந்திருக்கோம். என்ன டக்குன்னு விற்பனை கொண்டு வந்தாச்சு? ஆமா விவசாயம் அறுப்புலாம் முடிஞ்சிட்டா? இன்னொரு ஜோடி கிடக்காதனால இன்னொன்னு இருக்கிறதுனால அதை வித்தாச்சு. ஆமா இன்னொரு ஜோடி. என்ன விலை சொல்றீங்க? எப்படி? இது நாங்க 1 லட்சம் ரூபாய் சொல்றோம். ஒண்ணு. சரி, கேள்வி எது வரைக்கும் வந்திருக்கு? கேள்வி 72 வரைக்கும் வந்திருக்கு. 75. சரி, இன்னும் விலை வந்தா கொடுத்துருவேன் அப்படின்னா என்ன விலை? 75க்கு மேல ஒரு விலை? ஒரு 90 ரூபா வந்தா. 75க்கு மேல 90 எதிர்பார்த்தீங்க. இன்னும் 15 ரூபா வேணும். வந்தாதான் உங்களுக்கு கட்டும். ஆமா. சரி, இதெல்லாம் பல்லு எப்படி இருக்கு? பல்லு 6-4. 6-4. சூப்பரா இருக்கு. ரைட். இன்னைக்கு அப்போ வியாபாரம் சுமார் தான் உங்களுக்கு? என்ன வியாபாரம் சுமார்? யாரும் கேட்கறதுக்கு இல்லையோ? கேட்கறதுக்கு ஆள் ஒரு 4 பேர் கேட்டிருப்பாங்களா? கேட்டிருக்காங்க. 4 பேர் கேட்டிருக்காங்க. இன்னும் உங்களுக்கு பிடிச்சமான விலை வரல. அதனால சரி, சம்சாரி மாடுங்க முக்குடல்ல கிடக்கு. சந்தைக்கு வந்ததுல நல்ல பியூர் ஒயிட்ல. ஆமா. கண்ணுக்குட்டி வந்து காங்கிரேஜ் கிராஸ்ல விழுந்திருக்கு. மாடும் கிராஸ், நல்ல ஒயிட். மடி செட்டை பாருங்க, அட்டகாசமா இருக்கு. சூப்பரா இருக்கா? ஆனா எந்த ஒரு வியாபாரி? எவ்வளவு மாடு கொண்டு வந்தீங்க? பக்கத்துல வைங்க. காமநாயகம்பட்டி. சரி, ரைட். எவ்வளவு மாடு கொண்டு வந்தீங்க? 3 கொண்டு வந்தோம். சரி, 3 வித்தாச்சு. இது 1 கிடக்கு. இந்த 1 வாங்கியிருக்கு. ஆமா. ஆள் நல்லா பளிச்சுன்னு இருக்க. ஆமா. இந்த மாட்டை பத்தி சொல்லுங்களேன். இது நாடு இருக்கு. நாடு உடப்பு. வெயில் நல்லா தாங்கும். வெயில் எல்லாம் தாங்கும். ஆமா. சரி, பால்லாம் எவ்வளவு சொன்னாங்க? பால் வந்து 6 லிட்டர் சொன்னாங்க. நீங்க எதிர்பார்க்கறது? ஒரு 5 லிட்டர் இருக்கும். ஆமா. என்ன இந்த மாடை செலக்ட் பண்ணதுக்கான ரீசன் எதுவும்? வெயிலுக்கு நல்லா தாங்கும். ஆமா, வெயில கெட்டு போட்ட மாதிரி சாண வரைக்கும் வரலாம். சரி சரி சரி. கண்ணுக்குட்டியே நல்லா இருக்கா? கண்டு நல்லா இருக்கு. காளாங்கண்ணு நல்ல கண்ணுக்குட்டி பெருசாயிட்டா அடுத்து எப்போ அது
கண்ணுட்டி ஒரு ரூபா தனால குடிச்சா மீறிடும் கண்டி ஒரு பாட்டிக்கு வந்து. ஆமா. சரி, அவங்க சொன்னது நீங்க குறைச்சது கேட்டது அவங்க 40 ரூபா சொன்னாங்க. சரி 35 வாங்கணும். 35. ஆமா. பரவாயில்ல, 35க்கு நல்ல அம்சமான கலர் மாடுங்க. ஆமா. இது எப்படி விக்கிறாப்ல ஐடியா எதுவும் இருக்கா? 2 ரூபா கேட்டா கொடுத்துடலாம். இன்னொரு 2 ரூபா கேட்டா. ஆமா. இது ஈத்து எத்தனாவது ஈத்து இருக்கும்? ஈத்து ஒரு 3 ஈத்து தான் இருக்கும். 3 ஈத்து தான் இருக்கும். இன்னொரு 2 ரூபா கிடைத்தால் கொடுத்துடலாம் அப்படிங்கிற. ஆமா. ஆனா எந்த ஊர்ல இருந்து வரீங்க? சார் பழையங்கோட்டை பக்கம் கீழநத்தம். ரைட்டு. ஏற்கனவே நம்ம சேனல்ல போட்ட வீடியோ ஆமா நல்ல பாப்புலர் ஆயிட்டு. ஆமா சார். சரி, இன்னைக்கு சித்திரை 1. சித்திரை 1 எப்படி இருக்கு இன்னைக்கு சந்தை? வருஷப்பிறப்பு சந்தை எப்படி இருக்கு? தமிழோட பரப்பு நல்லா இருக்கா? நல்லா தான் இருக்கு. மாட்டு வரது கொஞ்சம் கம்மி தான் நினைக்கிறேன். கூட்டம் கம்மி தான். ஆமா. சரி, இன்னைக்கு என்ன மாடுகள் வாங்கியிருக்கீங்க? நீங்க இந்த ஒரு மாடு மட்டும் வாங்கியிருக்கோம். சரி, இந்த மாட்டை பத்தி சொல்லுங்க எனக்கு. மாடு சித்து மாடு. சரி. 4 3 7 லிட்டர் இருக்கும். 7 இருக்கும். 4 3 7 இருக்கும். நீங்க சொல்றதா வியாபாரி சொன்னதா? வியாபாரி என்ன 5 5 10 சொல்லுவாங்க. சரி. அது 10 இருக்குமா? வியாபாரி சொல்றது பால் இருக்கவே இருக்காது எந்த மாட்டுலயும். நீங்க கணக்கு பண்றது 7. 4 3 7 லிட்டர் இருக்கும் கணிப்பாங்க. கண்ணுக்குட்டி காலங்கண்ணு. நாளைக்கு 1 மாசம் இருக்கும். சரி, பக்கத்துல வைங்க. சொன்ன விலை என்ன, கேட்ட விலை என்ன, முடிஞ்ச விலை என்ன? மாடு சொன்ன விலை வந்து 33 ரூபா சொன்னாங்க. சரி. நான் 25 ரூபாய்க்கு கேட்டேன். சரி. கடைசியில 29,500ன்னு முடிஞ்சது. ரைட். ஆமா, தூத்துக்குடி மாவட்டம் சிறியந்தூர் வியாபாரி சுப்பு அண்ணன் கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு எவ்வளவு மாடு கொண்டு வந்தீங்க? பக்கத்துல மைக். இன்னைக்கு எங்கள்ட்ட ஒரு 7 8 மாடு இருந்துச்சு. 2. இந்த 2 மாடு இது 2 தான் இருக்கு. இது 2 தான். இந்த காளைய பத்தி சொல்லுங்க. இது ரகம், இது பல்லு. காங்கேயத்து மாடு. காங்கேயமா? காங்கேயம் கிராஸ்ல வருமா? காங்கேயம் கிராஸ். காங்கேயம் கிராஸ். பல்லு இப்பதான் முளைக்குது. சரி, ரைட். சொன்ன விலை என்ன, கேள்வி எதுவும் இருக்கா? நான் 85 ரூபா சொன்னேன், யாரும் கேட்கல. 85 சொல்லி கேட்கல. ஆமா. விட்டா இந்த விலை வந்தா விட்டுருவேன் அப்படின்னா 75 ரூபாய்க்கு வாங்கினது. சரி, கூட ஒரு லாபம் கொடுத்தா கொடுத்துடலாம்னு நான் நினைக்கிறேன். லாபம் யாரும் கொடுக்க மாதிரி வாங்குறவங்க நினைக்க மாட்டேங்காங்க. ஆமா, 67க்கு தரையா 65க்கு தரையா. மோசமா தான் இருக்கு வியாபாரம். சித்திரை 1 இன்னைக்கு கொஞ்சம் ஸ்லோ தான். ரொம்ப ஸ்லோ. ஸ்லோ கிடையாது, ரொம்ப மாடு உழவு மாட்டுக்கு ஆள் இல்ல. வாங்கி யாரும் உழுகுற மாதிரி யாரும் இல்ல. ஆமா, தீவனம் போடாம எதிர்பார்க்காங்க, வண்டியை எதிர்பார்க்காங்க. ஆமா, 10 நிமிஷத்துல வேலையை முடிச்சிருக்கு. அப்ப அது அந்த வயல அடிச்சுட்டானா அடிச்சிருந்தாங்க. அப்ப இது வாங்கினா மேய்க்கணும், அதான் சரி பண்ணி பார்த்து கட்டணும், போகணும். அதுக்கு ரொம்ப சிரமமா தெரியுதா? அதனால அதை யாரும் தேடுறதா கம்மியா போச்சு. இந்த சந்தையில கிட்டத்தட்ட ஒரு 2000 மாடு வந்துச்சு ஒரே இதுல. ஒரே நாள் செவ்வாய்க்கிழமை சந்தையா இருந்துச்சு. பக்கத்துல 2000 மாடு வந்துச்சு. அதுல நாங்களும் வித்தாள் தான். அப்படி விக்க முடியல. மாடு 2 காலம் வந்து விக்க முடியலையே. அப்ப வேற எந்த மாட்டை வாங்கி விக்க? அது பண்ணை மாட்டுக்காரங்க எல்லாம் காலம் மாடு ஆசையே விட்டுரும். அது 17. ஆமா. கண்ணுக்குட்டி கிடையாது. ஆமா, கண்ணுக்குட்டி. ஈத்து எத்தனாவது ஈத்து இருக்கும்? கறவை எப்படி இருக்கு? 1 லிட்டர் பால் இருக்கும். அது காலையில சாயங்காலமும் 2 லிட்டரா? ஆமா, 2 லிட்டர் சொல்லிருக்காங்க. ஆமா. சரி, இது 2 கண்ணுக்குட்டி. இது 12,000. 2 சேர்த்து 12,000. 2 பொட்டை கண்ணுக்குட்டி. 1 வருஷம் இருக்குமா? என்ன 2 கண்ணுக்குட்டியா பார்த்து வாங்கிருக்கீங்க? சரி, இது வளர்த்துடலாம், அதோட போட்டு வளர்த்து முதலாக்கிடலாம். ஆமா. சரி, அது பால் கம்மியா இருக்க என்ன காரணத்துக்காக வாங்கிருக்கோம்? பால் மாட்டு இருக்கு என்கிட்ட. இதை தேத்திடலாம்னு பாக்கீங்க. இது நம்ம பருவத்துக்கு வர்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? இன்னும் 1 வருஷம் ஆகும். 1 வருஷம் தாண்டும். வளர்த்தா நமக்கு முதலாயிரும். என்ன சொல்லுங்க, உங்க பேரு, எந்த ஊரு, எந்த மாவட்டம்? திருவள்ளி மாவட்டம், ஜெர்மதேவி, குமார் பேரு. சரி, ரைட். இன்னைக்கு எவ்வளவு மாடுகள் வாங்க வந்தீங்க? இன்னைக்கு நிறைய மாடு வந்துச்சு. நாங்க இதுதான் பார்த்தோம். இதான் உங்களுக்கு பிடிச்சிட்டுனா? ஆமா. எவ்வளவு மாடுகளை பார்த்துட்டு இதை செலக்ட் பண்ணீங்க? ஒரு 4 மாடு பார்த்துட்டு இதை வாங்கணும். சரி, சித்திரை 1ல மாடு வாங்கணும்னு அந்த பிளான்ல வந்தீங்களா? இப்படி இல்ல, அப்படிலாம் இல்ல, பால் தட்டுப்பாடு, அதனால வாங்கணும். சரி, வீட்டுல எவ்வளவு மாடு கிடக்கு? வீட்டுல இப்ப 7 மாடு கிடக்கு. எல்லாம் பால் வியாபாரம் தான். ஆமா, வியாபாரம் தான். இந்த மாட்டோட கலர் என்ன கலர்னா? வித்தியாசம். கருமயில. கருமயிலை. ஆமா. சரி, ஈத்து எத்தனாவது ஈத்து? இது 3ஆவது ஈத்து. கண்ணுக்குட்டி? கண்ணுக்குட்டி காலக்கண்ணு. காலக்கண்ணு. பால் அவங்க சொன்னது என்ன, நீங்க எதிர்பார்க்கறது என்ன? அவங்க 9 லிட்டர் சொன்னாங்க, நாங்க 7 லிட்டர் எதிர்பார்க்கோம். 9 சொன்னதை 7. நல்ல அருமையான மாடுங்க. கை பழக்கத்துக்கு அருமையா இருக்கு. தொட்டா கூட ஒன்றும் செய்யல. சூப்பரா இருக்கு. காம்பு நல்ல நீல காம்பா இருக்கு. எவ்வளவு சொல்லி எவ்வளவு கேட்டு எவ்வளவு முடிஞ்சது? 35 சொல்லி 31 முடிஞ்சிருக்கு. 35 சொல்லி 31. சரி, விலை எப்படின்னா இருக்கு? நல்ல விலை தான். நல்ல விலை தான். இதே மாட்டை வேற சந்தைக்கு போனா கூட போயிடும். வேற சந்தைக்கு போனா கூட போகும். நம்ம ஒண்ணு வித்தா குறையாதான் வைக்கும். மாடு வாங்குறதுல என்னதை பார்த்து வாங்குவீங்க? மேல வைங்க மைக்க. மாடு வாங்க பல்லு, காம்பு, சுழி. பல்லு, காம்பு, சுழி 3ஐயும் பார்த்து வாங்கணும். ஆனா எந்த ஊர்ல இருந்து வரீங்க? உங்க பேரு, ஊரு, மாவட்டம்? நமக்கு திருநெல்வேலி மாவட்டம், சேருமாதி.
சரி ரைட். எப்படி எதிர்பார்த்து வந்தீங்க இன்னைக்கு? நான் மாடு 5-6 மாடு கொண்டு வந்தோம், சரி வித்தாச்சு. சரி, இதை வாங்கிட்டு போறீங்க. இது வாங்கிட்டு வரோம். இந்த மாட்டோட சிறப்பு எனக்கு சொல்லுங்களேன். ஹெச்எப்ல சின்ன சைஸ் மாடு கண்ணுக்குட்டியோட இருக்கு. ஆமா, இத எப்படி செலக்ட் பண்ணி வாங்குனீங்க? இதுல என்ன பிடிச்சிருக்குன்னு வாங்கி? மாடு 2வது தலையத்து கிடாரி, சரி, 4 பல்லு, நல்லா. என்ன விலைக்கு நான் முடிஞ்சது? 40,000. கண்ணுக்குட்டியோட நல்ல பருவட்டான மாடு. என்ன அப்படிங்க? கண்ணுக்குட்டி என்ன கண்ணுக்குட்டி? காலங்கண்ணு. கண்ணுக்குட்டி காலக்கண்ணு. மாடு ஈத்து 2வது ஈத்தா? 4 பல்லு. 2வது ஈத்து 4 பல்லு. அம்சமா முடிச்சிருக்காங்களே. 40,000. பால்லாம் எவ்வளவுன்னு சொன்னாங்க? 13 லிட்டர். காலையிலயும் சாயங்காலமும் சேர்த்து 13. நீங்க அந்த 13 எதிர்பார்க்கீங்களா? எப்படி குறைச்சு எதிர்பார்க்கீங்களா? 10ன்னா போதும். இன்னைக்கு எப்படி இருக்கு சந்தை நிலவரங்கள்லாம்? எப்படி இருக்கு? நார்மல். ஓகே. மக்களுக்கு விவரம் தெரிஞ்சிருது. என்ன விலைக்கு முடிஞ்சது? 27. கண்ணுக்குட்டி கிடக்கா? கண்ணுக்குட்டி கிடக்கு 27,000. நல்லா இருக்க. கண்ணுக்குட்டி என்ன கண்ணுக்குட்டினா? காலக்கண்ணு 27,000. நல்லா இருக்கு. ஆனா எந்த ஊர்ல இருந்து வரீங்க? திசையன் விலை. ஆமா. மாடை வாங்கி இங்கனுக்குள்ளே கறந்து செக் பண்றீங்களா? இல்ல பால் மாடு கணமா இருக்கு, பால் இருக்குன்னு கிடக்கும். எவ்வளவு இருக்குன்னு பாக்கீங்களா? ஆமா. எவ்வளவு இருந்தாலும் மாடு வாங்கியாச்சு. மாடு 25 ரூபாய் மாடு வாங்கியாச்சு. சரி. ஆமா. அது வீட்டுக்கு கொண்டு போனா ஒரு நாள் கழிச்சு தான் பாலாகும். சரி. இங்க வச்சு கறந்தா பாலாயிரும். ஓஹோ, நம்ம கறந்து விட்டுறணும். கறந்து தூர விடனே தான் என் மனைங்களாம அதை பிடிச்சி ஒரு ஆளு கொடுக்கும். அப்படியா? ஆமா. சரி. இந்த மாடு 25 நீங்க வாங்கினது. ஆமா. அவங்க சொன்னது 30 ரூபா சொன்னாங்க. 30 சொன்னது 25, 5,000 ரூபாய் குறைச்சிருக்கீங்க. ஆமா. இந்த மாடு ஏன் பிடிச்சிருக்கு உங்களுக்கு? அதுல என்ன சிறப்பு இருக்கு? இது மாசம் ஒரு 4 மாதம் சொன்னாங்க. சரி. அதனால வாங்கியிருக்கோம். ஈத்து ஒரு 4 ஈத்து இருக்கும். 4 ஈத்துனா கொஞ்சம் அதிகமா அந்த மாதிரி தான் வாங்குறாங்க. இதுல 4 ஈத்துனாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இன்னும் நம்ம எத்தனை ஈத்து நம்ம வச்சுக்கலாம். நாம வச்ச மட்டும் போய் பார்த்துட்டு 1000 தந்தா பாத்துட்டு கொடுத்துட்டு போறதுதான். அப்படியே மாத்தி விட்டுற வேண்டியதான். ஆமா. இல்லாட்டி ஒண்ணு இல்லன்னா வைப்போம். இது கலர் என்ன கலர்னு? இது கருத்த போர். ஆமா. ரைட். இன்னைக்கு வந்ததுல இது ஒரு வித்தியாசமான காலை விற்பனைக்கு இருக்கு. 2 கயிறு போட்டிருக்காங்க. விலை பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன விலைக்கு முடியுதுன்னு தெரியல. நல்ல காலை. சந்தைக்கு வந்து நல்ல மாடுகள்லாம் இருக்கு. பால் மாடுகள் இதெல்லாம் ஹெச்எப் கிராஸ். இது நல்லா இருக்கு. இது ஒரு குட்டை ரக மாடு. நல்லா பார்க்குறக்கு அம்சமா இருக்கு. இதெல்லாம் ஹெச்எப். இதான் ஒன்று இருக்கு பாருங்க, ஹெச்எப். நல்லா இருக்கு. இதெல்லாம் நல்ல பருவட்டான மாடு. நல்லா இருக்கு. சந்தையில் நல்ல பால் மாடுகள் வருங்க. நம்ம பேரம் பேசி வாங்குறதுக்கு தான் கணக்கு வேணும். அதெல்லாம் பெரிய சைஸ் மாடு நல்லா இருக்கு, வாங்கலாம். மற்ற சந்தைகளுக்கு இதுக்கு கொஞ்சம் நம்ம கம்மியாகவே வாங்கிக்கலாம். நமக்கு பேரம் பேசுகிற திறமை மட்டும் இருந்துச்சுன்னா நம்ம கம்மியாக வாங்கிக்கலாம். சூப்பராக வாங்கிக்கலாம். இதெல்லாம் வீட்டு தேவைக்கு அருமையான மாடு, கண்ணுக்குட்டி மாடு. நல்லா இருக்கு. இன்னைக்கு நடப்பு எப்படி இருக்கு? இன்னைக்கு ரொம்ப கம்மியா இருக்கு. வரத்தா விற்பனையா? விற்பனை கம்மியா, மாடு கம்மி தான் இன்னைக்கு. அப்படியா? ரெண்டுமே கம்மி. ஆமா. சரி. இன்னைக்கு நல்ல மாடா கொண்டு வந்திருக்கீங்களா? நல்ல மாடா தான் இருக்கு. ஒன்றும் கேட்க மாட்டாங்களா? கருப்பு வெள்ளையில. ஆமா. 1 2 3 மாடு 12 மாடிக்கு 12 மாடு. சூப்பர் மாடா இருக்கு. விற்பனையும் கம்மி. ஆமா, ஆளு கம்மி. கம்மி. ஓகேண்ணே. அண்ணனை பாத்துவாங்க. சந்தைக்கு வந்தா அண்ணன் எப்பவுமே ஒரு 10 மாடு கொண்டு வருவாங்க. ஆமா. எல்லாமே பால் மாடுகள் பாருங்க, தெளிவா இருக்கும். ஆனா இந்த மாடுகள்லாம் என்ன ரேட்னா சொல்ற விலை? 40 சொல்லியாச்சு. சொல்றதே 40. ஆமா. அதுக்கு அடுத்து அது 38 சொல்லுது. 38 40 தாங்க விலை. இதெல்லாம் வேற சந்தைக்கு போனீங்கன்னா சொல்றதே 60க்கு மேல சொல்லுவாங்க. கண்ணுக்குட்டி இருக்கா? கைப்பால். பால்லாம் எவ்வளவு இருக்குன்னு சொல்றீங்க? 2 பேரும் 10க்கு 8 தப்பாது. 8க்கு தப்பாது. அண்ணன் 10 சொல்றாப்புல, 8க்கு தப்பாது. நல்ல குணமான மாடு தான் பாருங்க, சூப்பரா இருக்கு. நல்ல அம்சமான சித்து மாடுங்க, சூப்பரா இருக்கு. கண்ணுக்குட்டி, பொட்டை கண்ணுக்குட்டி. விலை என்ன விலைக்கு முடிஞ்சது? விலை 25. 25. சொன்னது 30 ரூபா சொன்னாங்க. 30 ரூபா சொல்லி 25. இந்த மாதிரி சின்ன சைஸ் மாடு வாங்கிருக்கீங்களா? ஆமா. இதான் போதும், நம்ம காட்டு செட் ஆகும். ஆமா, காட்டுக்கு செட் ஆகும்னா சிலர் பால் அதிகமா எதிர்பார்க்காங்க. நீங்க அப்படி எதிர்பார்க்காம வாங்கி பால் 2 நமக்கு பால் கம்மியா தான் போதும். தோட்டத்துல போட வளர்க்குறது.
ஏன் அந்த கம்மியான பால் போதும்? வீட்டுக்கு தானே பால். ஆமா, வீட்டு யூஸ் தான். சரி, இந்த மாதிரி சைஸ் சின்ன சைஸ் மாடு பால் கம்மியா இருக்கிற மாடுகளை வாங்கினா நமக்கு என்ன லாபம்? விலையில அவன் கறக்க கறந்துட்டு வித்தாலும் முதல்ல வித்துக்கலாம். ஆமா, ஃபெயிலியர் ஆகாது. ஃபெயிலியர் ஆகாது. 25 ரூபா கொடுத்துருக்கு. நம்ம கண்டி போட்ட கண்டி வளர்த்து வித்தா நம்ம ரூபா இருக்குல்ல, லாபம் தான். பால் கறந்துட்டு வித்துக்கலாம். சரி. ஆமா. இந்த மாடுகள் வாங்கச்சில நீங்க என்ன எல்லாம் பாப்பீங்க? ஒரு மாடு பாம்பு காம்பு. காம்புனா காம்புல என்னது பாப்பீங்க? நல்ல காம்பு சொட்டட்டு இல்லாம பால் வரதான் பாக்கணும். 4 காம்புலயும் பால் வரதான் பாக்கணும். அதுல இந்த சின்ன தூரி பெரிய தூரின்னு சொல்றாங்கல்ல. ஆமா, அதையும் பாப்பீங்களா? அதெல்லாம் பாப்போம். கறந்து பால் வந்து ரைட் ஓகே. ரைட் ஓகே. வேற அவ்வளவுதான். வேற இந்த சென்டிமெண்டா சிலர் கலர் பாக்குறாங்க, சுழி பாக்குறாங்க. அதெல்லாம் நம்ம ஒண்ணும் பார்க்க மாட்டோம். அதெல்லாம் பார்க்க மாட்டீங்க. சரி. சூப்பர். இருக்கு. நல்ல சின்ன மாடு, அம்சமான மாடு. கண்ணுக்குட்டி என்ன கண்ணுக்குட்டி? பக்கத்துல வைங்கண்ணே. கண்ணுக்குட்டி காளை கண்டு. ஆமா. மாடோட அம்சமா இருக்கு நல்லா. இதெல்லாம் எத்தனாவது ஈத்து மாடா? தலையீத்து. ஆமா. இந்த மாடை செலக்ட் பண்றதுக்கான என்ன ரீசன்? மாடு கொஞ்சம் மெலிஞ்சு கிடக்கு, நம்மகிட்ட வந்தா மாடாயிரும். அதான் கேக்குறேன். நம்ம ரூபாய் கூட கொடுத்து ரொம்ப கொடுத்து வேணா பால் இருக்காது. இது வந்து கொண்டு போய் சாப்பாடு போட்டோம்னா இதுக்கு பால் ஏறும். பக்கத்துல வைங்க. ஆமா. சூப்பர். வேற இந்த கலர் எதுவும் பிடிச்சிருக்கா? இல்ல மாடு சைஸ் தான் பிடிச்சிருக்கு. சைஸ் பிடிச்சிருக்கு. ஆமா. இந்த மாதிரி மாடுகள்ல பால் குறைவா இருக்கும் அப்படி இப்படிலாம் சொல்றாங்களா? அதெல்லாம் இல்ல நம்ம வைக்க சாப்பாடு தான் மாடு பால். ஒரு நாளைக்கு என்னென்ன ஆகும் அப்படி செலவு? ஒரு 10 நாளைக்கு நல்ல பருத்தி கூட நினைய வச்சு அரைச்சு ஊத்துனா பால் இறங்கும். ஏறி. இதுல இப்போ எவ்வளவு சொன்னாங்க? அது நம்ம பால் ஒண்ணும் சொல்லல, நான் கேட்கல. ஆமா. இதுல எவ்வளவு பால் எடுக்கலாம்னு ஒரு கணிப்பு இருக்குங்களா உங்களுக்கு? இப்போ ஒண்ணுக்குள்ளதான் இருக்கும். ஒண்ணுக்குள்ள இருக்கும். ஆமா. நம்ம ஏத்தணும்னா எவ்வளவு ஏத்திக்கலாம்? 5 லிட்டர் வரைக்கும் ஏத்தலாம் 2 நேரம் சேர்த்து. 2 நேரமும் சேர்த்து இந்த 5 லிட்டர் அடுத்த பால் இருக்கலாம். ரைட். ஏன் பெரிய சைஸ் மாடு வாங்கலாம்? இந்த ஹெச்எப் ஒரு 10 லிட்டர் 15 லிட்டர் கறக்குறாப்ல. அது நம்மளால பாதுகாக்க முடியாது. சும்மா ஆசைக்கு வாங்கிட்டு போயிடலாம். வீட்டுல போய் மாடு இறந்திங்காது மேயாது காட்டுல. இது நான் வீட்டுல மேயும். ஓ, அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்ப அந்த பெரிய மாடு வாங்குறதுல. ஆமா. ரைட். கொஞ்சமா சாப்பாடு வச்சா போதும். ஆமா. ரைட். யானை கட்டி தீனி போடுற மாதிரி தான் அது. ஆமா. ரைட். சூப்பர். சரி, சொல்லுங்க. என்ன விலை? எவ்வளவு பால் இருக்கும்? பாலெல்லாம் பீச்சு பார்க்கல. சரி. மாடு கருத்த செம்பரை. சரி, கருத்த செம்பரை கலர். கருத்த செம்பரை. கண்ணுக்குட்டி காலக்கண்ணு. கண்ணுக்குட்டி காலங்கன்னு செம்பரை காலங்கன்னு தான். சரி, பால்ல எவ்வளவு இருக்கும்னு இருக்காங்க? இங்க வந்து புழுவாங்க. அத நம்ம சொல்ல முடியாது. நம்ம கணிப்புன்னு ஒண்ணு இருக்கு. நம்ம கணிப்பு 2ல இருந்து 2.5 வரைக்கும் இருந்தா இருக்கலாம். 2ல இருந்து 2.5 வரைக்கும். அவ்வளவுதான். ஒரு நாளைக்கு ஒரு நேரத்துக்கு. அப்போ ஒரு 5 6 எதிர்பார்க்கலாமா? 5 எதிர்பாருங்க. 5. ரைட். ஈத்து அது நம்ம ஈத்து எடுக்கல. சரி. ஒரு 2000 போட்டுக்கோங்க, இல்ல 3000 போட்டுக்கோங்க. அது கணக்கு தான், சொல்றதுதான் கணக்கு. சரிங்க. நம்ம பிள்ளைகளுக்கு வயசு தானே நமக்கு தெரியும். இது பல வியாபாரி அடிக்க வர நம்ம அதை கண்டுபிடிக்க முடியாது. ஓரளவு தோராயமா தான் கண்டுபிடிக்க முடியும். ஆமா. விலை என்ன விலை சொல்லி எவ்வளவு முடிஞ்சது? அதானே 28ங்கம்ல அவங்க சொன்னது. அவன் சொன்னது நான் 30 சொன்னான், 35 சொன்னான். நம்ம கொடுத்ததுதான் நம்ம 28. அண்ணா என்ன விலைக்கு நான் முடிஞ்சது? 20,500. ஆத்தூர் நல்ல கருப்பு வெள்ளையில மாடு வாங்கிருக்கீங்களா? ஆமா. இது என்ன ரகம்? இது கெச்சப் தான். ஹெச்எப் கண்ணுக்குட்டி காலக்கண்ணு. நல்ல இளம் ஈத்தா இருக்கு. உங்களுக்கு எத்தனாவது ஈத்து இது? 3வது மாடு. 3வது ஈத்து. நல்ல மேய்ச்சல்ல கிடந்த மாடு நல்லா இருக்குண்ணே. ஆமா. பார்க்கவே அம்சமா இருக்கு. நல்ல கருங்காம்புல இருக்கு. என்ன விலை சொல்லி எப்படி வாங்கிருக்கீங்க? 35 ரூபா. அவங்க சொன்னது இல்ல 45 சொன்னதை 35 இதெல்லாம் முடிஞ்சிருக்கு. பால்லாம் எவ்வளவு சொல்லிருக்காங்க? பால் 10 லிட்டர் சொல்லிருக்காங்க. 3வது மாடு கண்ணு மாடா கைப்பால் மாடா? கண்ணு மாடு. கண்ணு மாடு தான். கண்ணு என்ன கண்ணு? அந்த பெட்ட கண்ணு. கண்ணு பெட்டை கண்ணு. மாடுல எவ்வளவு பால் இருக்குன்னு சொல்லிருக்காவியா? 5 நாள் 9. 9 உங்க கணிப்பு எவ்வளவு இருக்குங்க? 4 3 7 இருக்குங்க. 4 3 7 இருக்கும் கண்டிப்பா. அப்படிதானே? ஆமையா. கன்ஃபார்ம் இருக்குமா? ஆமையா. யாருக்கு வாங்கி கொடுத்திருக்கீங்க? ஆமையா. வாங்கி கொடுத்திருக்கீங்க. விலை எவ்வளவு சொன்னாவியா? 30,000. ஃபர்ஸ்ட் என்ன விலை சொன்னாவ? 38,000 சொன்னாவ. நீங்க எவ்வளவு மதிச்சிய? 30,000 25 ரூபாய் மதிச்சோம். 25 ரூபாய் மதிச்சியா? அந்த சம்சாரி எவ்வளவு மதிச்சாவ? மாட்டுக்காரர் 28 அவன் 35 ரூபாய் சொன்னான். 38 ரூபாய். 38 ரூபாய் சொன்னாங்க. இல்ல வாங்குடியால எவ்வளவு சொன்னாங்க? அவங்க 26 ரூபாய் சொன்னாங்க. 26 ரூபாய்க்கு வாங்குன்னு சொன்னாவ. நீங்க கரெக்டா 25க்கு முடிச்சு கொடுத்தீங்களா? ஆமா. இப்ப 28,000 முடிச்சிருக்கு. 28 முடிச்சிருக்கீங்க. ஆமாயா. சரி ரைட். இந்த மாடு எத்தனை வருஷம் வச்சுக்கலாங்கயா? ஐயா 10 வருஷம் வச்சுக்கலாம். 10 வருஷம் வச்சுக்கலாம். வேலை அப்படி தாங்குமா? எப்படி அதெல்லாம் தாங்க முடியாது. தன்காட்டு மாடா? எப்படி இது தன்காட்டு மாடு. தன்காட்டு மாடா? தன்காட்டு மாடுனா எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்? இருபறை மாடியா நல்லா இருக்கும். இருபறை எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்? அது வந்து அது இளைக்காது வைக்காது. தன்காட்டு மாடு. தன்காட்டு மாடு இளைக்காது. சரி. வயக்காட்டுல மேயும். அதனால வரணும். சரி. நீங்க தரகுதான் பாக்கியா? ஆமாயா. சரி ஓகே. நல்லது. சரி ஓகே.